அதனால அவருக்கு வந்து ஒரு வீட்டில் ஃப்ரேம் போட்டு மாட்டுற மாதிரியான ஒரு இதுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருந்தார். அதுக்கு நான் வந்து சரி எனக்குமே அண்ணன் சீமானையும் பிடிக்கும், பிரபாகரனையும் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நானும் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வேலை செஞ்சு கொடுத்தேன். ஏன்னா நம்ம வீட்டில் ஒரு மறைந்த தலைவர்களை ஒரு பார்க்க முடியாத எம்ஜிஆர் மாதிரியான ஒரு உச்சத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களை வந்து நம்ம பக்கத்தில் இருந்து எடுக்கிற மாதிரியான ஒரு புகைப்படத்தை வந்து எடிட் பண்ணி நம்ம மனசு திருப்திக்கு வந்து வீட்டில் மாட்டிக்கிறதுலாம் அப்போதைக்கு ட்ரெண்டாக இருந்தது. ஃபோட்டோஷாப் 7லாம் வந்த காலகட்டத்தில். அப்போ வந்து சரி நானும் அந்த அடிப்படையில் அதை வந்து அவருக்கு பண்ணி கொடுத்தேன். அது வந்து காலப்போக்கில் வேறு செய்திகளோட அவர் வந்து பத்திரிகைகளில் செய்திகள்லாம் வர ஆரம்பிக்கும் பொழுது அது எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி சங்கடமாக தான் இருந்தது. நம்ம வீட்டில் ஃப்ரேம் போட்டு மாட்டுறேன்னு சொன்னாங்க, ஆனால் அது வந்து வேறு மாதிரியான செய்திகளோட வருது அப்படின்ட்டு. இவர் எதுக்கு அதை ஃபோட்டோவை வெட்டி ஒட்டி கொடுக்கணும்? அதுக்கு தேவை என்ன? எங்கேருந்து எடுத்தார் அந்த படத்தை, எப்படி வெட்டி கொடுத்தாரு சொல்லுங்கள். அவர் என்னை முதல்ல நேரில் பார்த்துக்காரா, பேசியிருக்கிறாரா? எங்கே வர சொல்லி கூட்டிகிட்டு வாங்க வர. அவர் வெங்காயம் படம் எடுத்தார், அதனால வெங்காயங்களுக்கு ஆதரவாக பேசுகிறாப்ல. நமக்கு அது ஒன்றும் இல்லை. எத்தனை பேர் எடுப்பு? நீ எங்கே பெரிய எடிட்டரா நீங்கள்லாம்? என்னடா காமெடி பண்ணிட்டு அழகிறிய? 15 வருஷமா எங்கே படுத்திருந்தா? அந்த படம் முதல்ல ஆனந்த உடனில் வந்ததில்ல, அப்பவே சொல்ல வேண்டியதானே? உங்க பெரியார் மேல அடி விழுந்தவன இங்க பிரபாகரன் போயின்னு வேற. நீ அதான் மோதுறதுன்னு ஆயிடுச்சே, பெரியாரா பிரபாகரன் நான் மோதிரண்டி தானே.